காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தனது பரப்புரையினை மேற்கொள்வதற்காக வரக்கூடிய 12ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த பெல் கிரவுண்டில் ஆலயங்கோட்டை பெல் கிரவுண்டில் மைதானத்தில் அவர்கள் அந்த பரப்புரை கூட்டத்திலே பேச இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பொதுமக்கள் ஏராளமான அளவிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏறத்தாழ 30,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் அவருடைய உரையை கேட்பதற்காக கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதேபோல் பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களும் இந்த பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர்களும் வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை இந்தியா கூட்டணியுடைய சார்பில் நம்முடைய கூட்டணியுடைய நிர்வாகிகள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் சபாநாயகர் உடையப்பன் மாவட்ட கழக செயலாளர், அதேபோல் நம்முடைய டிபிஎம் மைதீன்கான் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் திரு தங்கபால் அவர்கள் இங்கே இருந்த அந்த பணிகளை அவரும் ஒருங்கிணைக்கிறார். நேற்று முன்தினம் நம்முடைய திரு செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவரும் இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். மிக சிறப்பான வகையில் அந்த ஏற்பாடுகளை நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பில் நாங்கள் மேற்கொள்கிறோம். மிக எழுச்சியை இங்கே உருவாக்கும். ஏற்கனவே நெல்லை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவருடைய வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய திரு ராகுல் காந்தி அவருடைய வருகையும் அவருடைய பிரச்சாரமும் அந்த உறுதியை மேலும் வலுப்படுத்துவதற்கு, நம்முடைய வெற்றியை மென்மேலும் சிறப்பான வகையில் அமைப்பதற்கு அவருடைய வருகையும் அவருடைய பிரச்சாரமும் எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்திருக்கிறது. உதயநிதி நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி அவர்களும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுப்பயண திட்டங்கள் இன்னும் இறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அவரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வருவார். அவருடைய பயண திட்டம் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரும் ஓரிரு நாட்களிலே நம்முடைய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்கு ஒரு நாள் முன்னதாகவோ அல்லது அடுத்து ஒரு நாள் தள்ளியோ அவருடைய பிரச்சார, ஏன்னா அவர் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறார். அவருடைய வருகையில் நிச்சயமாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அவருடைய பரப்புரையும் ஈடுபடு வர இருக்கிறது. அதற்கான உரிய ஏற்பாடுகளையும் சிறப்பான வகையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மே மாதம் 1ஆம் தேதி கேபினெட் செக்ரட்டரி தலைமையில் மத்திய அரசினுடைய செக்ரட்டரிகளுடைய கூட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் நடத்தி விதிகள் அமலில் இருக்கும்போது அடுத்த 100 நாளுக்கான திட்டங்கள் இப்பவுமே ஒரு தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. உள்ளபடியே இது போன்றான விஷயங்களை நீங்கள் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி. ரொம்ப தேவையான அத்தியாவசியமாக தவிர்க்கவே முடியாத சில சூழ்நிலையில் மட்டுமே தேர்தல் கமிஷனுடைய முன் அனுமதியை பெற்று இப்படி செய்யலாம். கையில் எடுத்து அது ஒரு மனுவா கொடுக்கலாம் அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் நம்மளுடைய வழக்கறிஞர் அணி அது போன்ற விஷயங்களில் ஏற்கனவே அதுக்காக தனியாக வார் ரூம் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கவனத்திலே அதில் உரிய அளவில் கொள்வார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் தனது பரப்புரையினை மேற்கொள்வதற்காக வரக்கூடிய 12ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த பெல் கிரவுண்டில் ஆலயங்கோட்டை பெல் கிரவுண்டில் மைதானத்தில் அவர்கள் அந்த பரப்புரை கூட்டத்திலே பேச இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பொதுமக்கள் ஏராளமான அளவிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏறத்தாழ 30,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் அவருடைய உரையை கேட்பதற்காக கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதேபோல் பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களும் இந்த பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர்களும் வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை இந்தியா கூட்டணியுடைய சார்பில் நம்முடைய கூட்டணியுடைய நிர்வாகிகள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் சபாநாயகர் உடையப்பன் மாவட்ட கழக செயலாளர், அதேபோல் நம்முடைய டிபிஎம் மைதீன்கான் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் திரு தங்கபால் அவர்கள் இங்கே இருந்த அந்த பணிகளை அவரும் ஒருங்கிணைக்கிறார். நேற்று முன்தினம் நம்முடைய திரு செல்வப்பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவரும் இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள்.
மிக சிறப்பான வகையில் அந்த ஏற்பாடுகளை நம்முடைய இந்தியா கூட்டணியின் சார்பில் நாங்கள் மேற்கொண்டோம். மிக எழுச்சியை இங்கே அது உருவாக்கும். ஏற்கனவே நெல்லை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவருடைய வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய திரு ராகுல் காந்தி அவருடைய வருகையும் அவருடைய பிரச்சாரமும் அந்த உறுதியை மேலும் வலுப்படுத்துவதற்கு, நம்முடைய வெற்றியை மென்மேலும் சிறப்பான வகையில் அமைப்பதற்கு அவருடைய வருகையும் அவருடைய பிரச்சாரமும் எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வராங்க, அதை பற்றியான தகவல். உதயநிதி நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி அவர்களும் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுப்பயண திட்டங்கள் இன்னும் இறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அவரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வருவார். அவருடைய பயண திட்டம் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரும் ஓரிரு நாட்களிலே நம்முடைய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைக்கு ஒரு நாள் முன்னதாகவோ அல்லது அடுத்து ஒரு நாள் தள்ளியோ அவருடைய பிரச்சார, ஏன்னா அவர் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறார். அவருடைய வருகையில் நிச்சயமாக நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அவருடைய பரப்புரையும் ஈடுபடு வர இருக்கிறது. அதற்கான உரிய ஏற்பாடுகளையும் சிறப்பான வகையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மே மாதம் 1ஆம் தேதி கேபினெட் செக்ரட்டரி தலைமையில் மத்திய அரசினுடைய செக்ரட்டரிகளுடைய கூட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் நடத்தி விதிகள் அமலில் இருக்கும்போது அடுத்த 100 நாளுக்கான திட்டங்கள் இப்பவுமே ஒரு தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. உள்ளபடியே இது போன்றான விஷயங்களை நீங்கள் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரியாது. ரொம்ப தேவையான அத்தியாவசியமாக தவிர்க்கவே முடியாத சில சூழ்நிலையில் மட்டுமே தேர்தல் கமிஷனுடைய முன் அனுமதியை பெற்று இப்படி செய்யலாம். கையில் எடுத்து அதை ஒரு மனுவாக கொடுக்கலாம் அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கலாம். உச்சநீதிமன்றம் நம்மளுடைய வழக்கறிஞர் அணி அது போன்ற விஷயங்களில் ஏற்கனவே அதுக்காக தனியாக வார் ரூம் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கவனத்திலே அதில் உரிய அளவில் கொள்வார்கள்.